ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம குலதெய்வ கோவிலில் போய் பொங்கல் வைக்க போகிறோம். அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணேஷும் சாய்ஹரிஸும் வந்து அந்த கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்லி போயிட்டாங்க. எப்போயுமே வந்து நாங்கள் கடைசி நேரத்தில் தான் எல்லாமே போய் வாங்குறது. முதலே வாங்கி வைக்கிற பழக்கமே கிடையாது இவங்க மாமாவுக்கு, என்னோடய வீட்டுக்காரருக்கு. ஆனால் வந்து நாங்களாம் கோயிலுக்கு போகிறோம், இவங்க மட்டும் என்னமோ பரதநாட்டியம் கிளாஸ் போக போகிறாங்களாம். அதை காலையில் தான் எங்ககிட்ட சொல்கிறாங்க. சிவராத்திரிக்கு வந்து ஏதோ ப்ராக்டிஸ் இருக்காமா, அதனால் வரல அப்படின்னு சொல்லிடுச்சு. எதுக்குள்ளே வர மாட்டேங்கிற? வாவில் மற்ற நேரம்லாம் ஸ்கூல்லாம் கட்டையை போட்டுக்கிடுவாங்க. பரதநாட்டிய கிளாஸுக்கு அவங்க அம்மா வாசலில் நின்று கத்துவாங்க, கிளம்பி வா வான்னு சொல்லி கத்துவாங்க. ஆனால் அப்போலாம் வராது. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறப்ப மட்டும் ப்ராக்டிஸ் இருக்குத, என்னது சிவராத்திரிக்கு ஆடணும், சலங்க பூஜை இருக்குது, அந்த பூஜை இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ சரி, அந்த பிள்ளைய அப்படியே போய் பரதநாட்டியம் கிளாஸில் இறக்கி விட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போவோம். எங்கள் கூட வந்து நாங்கள் யார் யார் போகிறோம் அப்படின்னா, நான், கணேஷ் தம்பி, எங்கள் மாமா, எங்கள் அண்ணி போகிறோம். என்னோடய சிஸ்டரும் வராங்க. அவங்களையும் அப்படியே கூட்டிகிட்டே தான் போகிறோம். நீ மட்டும் இரு, நாங்கள் சாயங்காலந்தே வருவோம். நீ உங்களுக்கு பரதநாட்டிய கிளாஸில் இரு. சரி, கோவிலுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் போய் என் தங்கச்சியை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே பாப்பாவை போய் பரதநாட்டிய கிளாஸில் விட்டுட்டு தான் நாங்கள் கோவிலுக்கு போக போகிறோம். போதும்லடியே. என்னப்பா என்ன பேசியாச்சு? என்ன இப்ப அந்த அதை எடுத்து கொடு. வீடியோ எடுக்க சொல்லு. அதை எடுத்து கொடுத்துட்டு அப்படியே எடுடி. நீ சும்மா தானே உட்காந்துருக்க. நீ தான் வேலை சொல்லுவேல, அப்ப வச்சுக்கிறேன். இங்க பொங்க போகுது, பொங்க போகுது. பொங்குதுடி. இதெல்லாம் காமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க. சூப்பரா பொங்கிருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஓடுங்க, நீங்க ஓடுங்க. கணேஷா 5 தண்ணி மிதிச்சிராம கங்க நிங்க. கொஞ்சம் மாடி போடு. தண்ணீரே மோந்து வச்சாது எல்லாம். அந்த கரண்டி இன்னொரு கரண்டி எடுங்க. இந்த கரண்டில எப்படி இவ்வளவு எடுப்பீங்க? லூசு. கங்குல கால வச்சு இவ்வளவு இந்த 5 முடிஞ்சிருச்சு. நல்லா குழஞ்ச பிறகு மண்டபத்தை போடுங்க, கருத்து வேகாது. நல்லா குழைய போடுறோம், முள்ளா முந்திரி போடுங்க, நல்லா இருக்கும். எல்லாத்தையும் போட்டுரும். ஆமா, இதுக்கு வேஸ்ட். 2 பாக்கெட் இருக்கு, 2 பாக்கெட்டையுமே போடுறீங்களா? அப்ப இப்படிக்காண்டி அரிசி நீ என்ன ஆகல ஒரு பாக்கெட் எல்லாத்தையும் போட்டு சும்மா எடுத்து போடக்கூடாது. அப்படியே போடவா? நீ போடுறது
தங்க மீச்சிரு, அதை பார்த்து போடு. முடிய ஃபர்ஸ்ட் முடிய முத கட்டு. பெரிய முடி வாழையில போட்டு இப்ப போடக்கூடாது, வேகாது, அரிசி வேகாது. கிண்டு ரஜினி அணிதே கறந்து ஊத்துங்க. வந்து சாப்பிடுறோமியா, நல்லா சாப்பிடுறோமியா. இதை கிண்டிக்கிட்டே போதுமாடி. உங்களை வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், சாமி எடுத்துட்டு இருக்கேன். உனையும் எடுக்கல, நான் கருப்பு சாமி எடுத்துட்டு இருக்கேன். விளக்கு வைக்கிறதுக்கு ரெடி பண்றாரு. உங்களுக்கு இல்ல, அவர் விளக்கு அடுத்து இந்த கோயில் பண்ணாரு. அவர் காய்கறி என்ன வேலை சொன்னாலும் நீ செய்யணும். சவுண்டு குறைசருமி, சவுண்டு காப்பிரைட் ஆயிரும். பொங்கலில் சிறப்பாக செஞ்சு முடித்து இப்போ வந்து சாமியை கும்பிட்டு பொங்கலும் சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சாயரிசிக்கு சாப்பாடு ஊட்ட போகிறோம். கணேஷ் வந்து ஒரு சவாரியாக வெளியே போயிருக்காங்க, வந்ததுக்கப்புறம் எங்களை பிக்கப் பண்ணியிருப்பாங்க. நாங்களாம் நல்லா இருக்கோம். கோயில் தான் எங்கள் கோயில் பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கும்பாபிஷேகத்தில் பார்த்துருப்பீங்க. சாமி கும்பிடும்போது மேலே வந்து கருட பகவான் வந்தார். அது வீடியோ எடுக்க முடியல. ரஞ்சனி இங்க வந்து முட்டை இருக்கு. முட்டை எங்க இருக்கு? அந்த கோட்டையில ஒரு முட்டை, அந்த சாப்பிடுவாங்கல்ல முட்டையா? இல்ல, இது என்னத்தையா சொல்லுவியா? ஒரு முட்டை சாப்பிடுவோம். சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சு இப்போ வந்து நாங்கள் கேக் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரெயின்போ கேக். என்ன சாப்பிட்றாடி தங்கம்? ரெயின்போ கேக். கேக் நாங்கள் சோறு கீரைலாம் சாப்பிட்றது கிடையாது, கேக்லாம் சாப்பிடுவோம், மிட்டாயெல்லாம் சாப்பிடுவோம். அதுக்கு மட்டும் வாயை திறப்போம். கணேஷ் வந்தோடனே வீட்டுக்கு கிளம்புறதுக்கு தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.